இரங்கல் ஆயிரம் யூடியூப் சேனல் வழியாக என்னை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது புத்தகம் வாசிப்பதை பற்றியான ஒரு சிந்தனை. ஆம், எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. நீதி நூல்களே நிறைய இருக்கிறது. சமயம் சார்ந்த நூல்கள் அதனினும் அதிகமாக இருக்கிறது. வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு. உலகத்திலேயே அதிக நூல்களை கொண்டிருக்கின்ற, அதிக இலக்கியங்களை கொண்டிருக்கின்ற ஒரு மொழி என்று சொன்னால் அது நம் தமிழ் மொழிதான். அதனால் என்னவோ அதன் பெருமையை யாரும் உணரவில்லை. எப்படி பசிக்காத ஒரு குழந்தைக்கு நிறைய உணவுகளை கொடுத்தால் அந்த உணவினுடைய அருமை தெரியாதோ, அதுபோல இன்றைக்கு நமக்கு நிறைய புத்தகங்கள் இருப்பதனால் அதனுடைய அருமை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை மொழி பேசுகிறவர்கள் எங்களுக்கான அறநூல்கள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் தமிழுக்கு மாத்திரம் அத்தனை பெருமைகள் இருக்கிறது. அதனால்தான் ஆங்கிலேய நாட்டிலிருந்து வந்த ஜி.யு. போப் அவர்கள் கூட திருவாசகம், திருக்குறள் போன்ற நம் நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து அங்கே கொண்டு சென்றார். அத்தகைய சிறப்புமிக்க நூல்களை கொண்டிருக்கின்ற நாம் இன்றைக்கு நம் தலைமுறைகளிடத்திலே வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. புத்தகங்களை படிக்கின்ற எண்ணமே இல்லாமல் இன்றைக்கு ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை சிந்திக்க வேண்டும், திசை திருப்ப வேண்டும். புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஒரு பறவையோடு நீங்கள் 10 ஆண்டுகள் பழகினால் கூட அந்த பறவையாக மாறிவிட முடியாது. ஒரு விலங்குகளோடு நீங்கள் பழகினால் கூட 10 ஆண்டுகளுக்கு மேல் பழகினாலும் கூட அந்த விலங்காக நீங்கள் மாறிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை படித்தீர்களே ஆனால் 11வது புத்தகமாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் வாசிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அத்தகைய பெருமை மிகு புத்தகத்தை வாசிக்க பழகுங்கள். வாசிக்கின்ற பழக்கம், புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் நம்மை ஒரு புது மனிதனாக்கும், அறிவு மிகுந்த மனிதனாக்கும், ஆற்றல் மிகுந்த மனிதனாக்கும். இன்னொரு மனிதனாக முடியும். ஒரு உடலுக்குள் 2 மனிதன் என்கின்ற சிந்தனை அளவிற்கு அங்கே ஆற்றல் ஊற்றாகும். எனவே வாசியுங்கள் என்று சொல்லி வணக்கம் சொல்கிறேன்.